வணக்கம் மக்களே. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன கதை பார்க்க போகிறோன்னா, ஸோ 2 பேர் இருக்காங்க. யாரெல்லாம்னா அனிதாவும் ஜகுவும். இவங்க 2 பேரும் ஒரு கப்பல். ஸோ அனிதா வந்து ரொம்ப நல்லா வேலை செய்கிற பொண்ணு. அதே இது ஜகு இருக்கிறதுலே சோம்பேறியான பையன். அனிதா வந்து இந்த குடும்பத்தை எப்படியாவது நல்வழிக்கு நம்ம பெரிய பணக்காரங்களாகணும் அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து உழைக்கலான்னு. பட் ஜகு அதுக்கு எதுக்குமே ஓகே சொல்ல மாட்டான். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, டெய்லியும் வந்து அனிதா வந்து விவசாயம் செய்கிறாங்க. விவசாயம் செஞ்சு அதில் வர்ற காய்கறியை மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விற்கிறாங்க. ஸோ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அவங்க விவசாயம் முடிஞ்சு அந்த காய்கறியெல்லாம் விற்றுட்டு வர்ற நேரம் நல்லா மழை பெய்யுது. மழை பெய்யும் போது அவங்களால நிற்கிறதுக்கு எந்த இடம் இல்லை. பக்கத்தில் பார்க்காங்க, ஒரு குடிசை வீடு இருக்குது. அந்த குடிசை வீட்டுக்கு முன்னாடி, அந்த கூரைக்கு முன்னாடி நிற்கிறாங்க. நின்று கொஞ்ச நேரம் இருக்கவும் உள்ளேருந்து ஒரு வயசான ஒரு தாத்தா வர்றாங்க. தாத்தா வந்து ரொம்ப மழை பெஞ்சிட்டு விடாமல் இருக்கிறதுனால அவங்க உள்ளே வர சொல்கிறாங்க. உள்ளே வரும்போது அவங்க வந்து அனிதா அவங்கள பற்றி சொல்கிறாங்க. இந்த மாதிரி என் வாழ்க்கையில் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஜகுவை பற்றியும் அவங்கள பற்றியும் சொல்கிறாங்க. சொல்லும்போது அந்த வயசான தாத்தா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு பீன் சீடை கொடுக்குறாங்க. அந்த பீன் சீட் கொடுத்து, நீ இதை வந்து விளைவிச்சனா இதில் வர்ற வெஜிடபிள் வந்து ரொம்ப நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். யாருமே இது வரைக்கும் அதை வந்து விளைவிச்சதில்லை. ஸோ உனக்கு நல்லா வந்து வருமானமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அதை கேட்டு அவங்க எந்த வழியில், அதாவது எந்த முறை செஞ்சு விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கேட்டு வச்சுட்டு வீட்டுக்கு போய் அந்த மாதிரி செய்கிறாங்க. செஞ்ச உடனே அவங்களுக்கு அதுலேருந்து ஒரு விளைச்சலும் வருது. அந்த விளைச்சலை டெய்லியும் கொண்டு போய் விற்கிறாங்க. அந்த பீன் சீடு உள்ள அந்த செடி வந்து நல்லா வளர்ந்துருச்சு. வளர்ந்து ஹெவனுக்கு போகிற லெவலுக்கு, அந்த லெவல் வளர்த்தியாக இருக்குது. இவங்க வந்து அவங்களுக்கு எட்டினா மட்டும் அவங்க வந்து எடுத்து பறிக்கிறாங்க. பறிச்சுட்டு போகிறாங்க. அதை வச்சு அவங்க வந்து குடும்பத்தை நடத்துகிறாங்க. அவங்களுக்கு நல்லா இப்போ வருமானம் வருது. அதை பார்த்து அந்த ஜகு என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களோட கணவரான ஜகு போய் வந்து அந்த பீன் எப்படி இருக்குது, அங்கே மேலே ஏறி என்னதான் இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு அவங்க இருக்காங்க. ஸோ இவங்க மார்க்கெட்டுக்கு போனாங்கன்னா வர்றதுக்கு ஒரு 2-3 டேஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்ம அனிதா எப்போ மார்க்கெட்டு போகிறாங்களோ அந்த டைமை பார்த்து வச்சுட்டு ஜகு அந்த மரத்துக்கு மேலே ஏறுறாங்க. அந்த கிளைம் பண்ணி மேலே போனால் மேலே வந்து ஒரு டோர் இருக்குது. அந்த இது வானத்தை நோக்கி இருக்குது. அந்த வானத்தில் ஒரு டோர் இருக்குது. அந்த டோரை தட்டுறாங்க. நாக்னு தட்டும்போது என்ன ஆகுதுன்னா, அங்கேருந்து யார் இது, ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே ஜகு சொல்கிறாங்க, நான் தான் ஜகு. உடனே ஜகுனா யார் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நான் தான் அனிதாவோட ஹஸ்பண்ட் ஜகு. சரி, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அங்கே உள்ளேருந்து அவங்க கேட்குறாங்க. கேட்ட உடனே இவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு பீன்ஸ் வேணும்னு நான் சொல்ல முடியாது. பீன்ஸ்னால கேட்டால் என்ன பிரயோஜனம் இருக்குது, என்ன வேணும் கேட்குறாங்களே, பீன்ஸ்லேருந்து எனக்கு மணி தானே வேணும் அப்படின்னு சொல்லி அவர் டைரெக்டாக எனக்கு வந்து மணி தான் வேணும் அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ மணி சொன்னதுனால அவங்களும் சரி ஓகே நான் தாரேன்னு மணி கொடுத்துருவாங்க. அவங்க கீழே இறங்கி வர்றதுக்குள்ளே கீழே மணி இருக்கும். சரி, நெக்ஸ்ட்டு ஒரு 1 வீக் போகும். அனிதா வந்து அதே மாதிரி அவங்க விளைச்சல்லாம் முடிஞ்சு